விண்வெளிக்கு இதுவரை விண்வெளிக்கு சென்று திரும்ப தகுந்த காற்றை உடன் எடுத்துச் செல்லும் இயந்திரங்களை ஸ்பேஸ் ஷட்டில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். விண்வெளிக்கு போகிறோம், திரும்பி வரோம், கூட என்ன வேணும்? காற்று வேணும். இந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்தது. இந்த ஸ்பேஸ் ஷட்டில் விண்வெளிக்கு போகிற ஓடம். அது என்ன இருக்குதுன்னு கேட்டால் அடிப்படை காற்று, போயிட்டு திரும்பிட்டு வரலாம். இது இந்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் விண்வெளியில் நாம் மின்சாரம் உண்டாக்கி வாழ தகுந்த காற்று தேவையில்லாத, காற்று துணை இல்லாமல், மற்றது காற்று தேவை. ஆனால் மின்சாரம் உண்டாக்குறது காற்று தேவையில்லை. இன்றைக்கி காற்று துணையை வச்சுட்டு மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஆனால் காற்று துணையே இல்லாமல் மின்சாரம் தயாரிக்கிறது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சோலார் கூட காற்று தேவையில்லை. அப்போ நீரை வைத்து காற்றை பிரிக்கலாம். நீரை வைத்து நாம் மின்சாரம் உற்பத்தி பண்ணலாம். மின்சாரம் உற்பத்தி பண்ணுறத அடிப்படை. மின்சாரம் சப்ளிமெண்ட்ரியாக வருகிறது. ஹைட்ரஜனாக பிரியும், ஹைட்ராக்சைடாக பிரியும், ஹைட்ரஜனாக பிரிக்கும், ஹைட்ராக்சைடாக பிரியும், மின்சாரமாக பிரியும். இப்போ நான் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா 3ஆக பிரியும். நீங்கள் ஒரு வாட்டர் மாலிக்யூல் இருந்து 0.6 வோல்ட்டு 2 மில்லிஆம்ப் எடுக்க முடியும். வேணும் செஞ்சு பாருங்கள். இதை பற்றிய அறிவியல், இந்த அறிவியல் உலக நன்மைக்காக நான் செஞ்சது, என்னுடைய நன்மைக்காக இல்லை. எந்த ப்ரொஃபஸரும் எந்த மாணவரும் செய்ய முடியும். ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் 5ஆம் வகுப்பு மாணவன் இதை செய்ய முடியும். ஒரு சொட்டு தண்ணி, ஒரு மூடியில் ஒரு சொட்டு தண்ணி எடுத்துக்கங்க. ஒரு செம்பு கம்பி, ஒரு அலுமினி கம்பி எடுத்துக்கங்க. வச்சுட்டு ஒரு மல்டிமீட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா 0.6 வோல்ட்டு 2 மில்லிஆம்ப் காட்டும். இது ஒரு வாட்டர் மாலிக்குள் தரக்கூடிய மின்சாரம். இதை அடுத்தது எப்படி வாட்ஸாக கொண்டு வரலாம், ஆம்பியர் அதிகப்படுத்தணும், வோல்ட்டும் ஆம்பியர் எப்படி அதிகப்படுத்துறதுங்கிறது எனக்கு தெரியல. அதில் கூர்ந்து யாராவது சொல்லுங்கள். மீண்டும் இதை பற்றி பேசுகிறேன். இது இன்றைய நேரத்தின் காலை 6 மணிக்கான வகுப்பு. நாம் இதை பற்றி விரிவாக பேசுவோம். நன்றி.